வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தில் எந்த மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியோட மந்திரம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? நல்ல உத்தியோகம், தொழிலில் மேன்மை, தம்பதிகளிடையே ஒற்றுமை, இது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் எந்த கடவுளோட மந்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியோட மந்திரம் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒருவர் சிறப்பா சம்பாதிச்சு கொண்டிருந்தாலும் அவரோட மதிப்பு, மரியாதை அந்த வீட்டிலையும் சமுதாயத்திலையும் அதிகமா இருக்கும். ஆனா அது குறையும் பொழுது நேர்மறையா தான் இருக்கும். நம்ம செய்யக்கூடிய தொழில நமக்கு ஒரு நல்ல வேலை இருந்துச்சு அப்படின்னா நம்மால மரியாதை தானா வரும். அந்த மாதிரி ஒரு மதிப்பு, மரியாதை நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் இந்த சக்தி வாய்ந்த தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை நம்ம இங்க பார்க்க போறோம். இதை நீங்க முறையா உச்சரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்முடைய வருமானம் மென்மேலும் பெருகும். நம்மளுடைய நம்ம மேல இருக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை உயர்ந்து நம்முடைய சொல், பேச்சு மற்றவர்களை கேட்கும்படியான சூழ்நிலையையும் உருவாக்கி தரும். இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். தட்சிணாமூர்த்தியோட மூல மந்திரம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இதனை அவரோட சன்னதியின் முன்போ தம்பதியரா நின்று உச்சரிக்கும் பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு கண்டிப்பா மறையும் அப்படின்றது ஐதீகம். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரிவு, சண்டை, சச்சரவு போன்றவற்றை தவிர்க்கிறதுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஒரு சிறந்த வழிபாடு முறை. பதிவுல மந்திரம் வருது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓம் தட்சிணாமூர்த்தியே வித்மஹே தியானஸ்தாய தீமஹி தன்னோ தீச பிரசோதயாத். இந்த மந்திரத்தை நீங்க டெய்லி 9 முறை உச்சரித்தாலே போதும். அதுக்குண்டான பலன்கள் மிக 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 நன்மை அளிக்கக்கூடியவையா இருக்குது. தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. உங்களால முடியல அப்படின்னா வியாழக்கிழமை நாட்கள்ல தட்சிணாமூர்த்தியை பார்த்து சொல்லிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 9 பௌர்ணமிகளில் இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வருமானத்துல லாபம் அதிகரிக்க துவங்கும். தடைப்பட்ட அக்ரிமெண்ட்ஸு, கைவிடப்பட்ட தொழில்கள், நலிந்த வியாபாரம் மீண்டும் விருத்தி அடையறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாத கணவன் மனைவியிடையே தம்பதியர் ஒற்றுமை அது கண்டிப்பா நிகழும். எல்லாரும் இதை சொல்லிட்டு வாங்க. தட்சிணாமூர்த்தி சன்னதியில பௌர்ணமி தோறும் 2 நெய் தீபம் ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை 9 முறை சொல்லிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் கண்டிப்பா நீங்கும். தட்சிணாமூர்த்தி சாட்சாத் இந்த சிவபெருமானோட சொரூபமா திகழறாரு. பிரம்ம முகூர்த்தத்துல இதை சொன்னீங்க அப்படின்னா அளப்பரிய பலன்கள் கிடைக்கும். இருந்த போதிலும் பரவாயில்ல, கோயிலில் போயிட்டு சொல்லிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.